Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm S. Pratibha, postgraduate in biotechnology. Students, in the video class 11 chapter 6 anatomy of flowering plants we are going to study about anatomy of dicotyledonous and monocotyledonous plants. So anatomy it's a study of internal structure. Okay, so the dicot and monocot plants oda internal structure in the topic la padikka porom. Okay, so in the dicot and monocot plants oda ரூட் ஸ்டெம் லீவ்ஸ்ல இருக்க டிஷ்யூ ஆர்கனைசேஷனை நம்ம படிக்கணும்னா இந்த பிளான்ட் ஆர்கன்ஸ்ல இருக்க மெச்சூர் ஜோனை டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனா ஸ்லைஸ் ஆர் கட் பண்ணி வி வில் ஸ்டடி. ஓகே, டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்னா என்னன்னா ஒரு பிளான்ட்டோட லாங் ஆக்சிஸ்ல நம்ம மெச்சூர் ஜோன்ல இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா we are going to make a cut. அதான் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ கட் பண்ணி அந்த செக்ஷனை பத்தி தான் டீட்டெயில்டா படிக்க போறோம். இந்த மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ட்ஸ்ல இருக்கிற பிளான்ட் ஆர்கன்ஸ்ல டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் மேக் பண்ணி அதை பத்தி ஒன்னுத்தையும் டீட்டெயில்டா we are going to study in this topic. Okay, first let's see about dicotyledonous root. So mostly dicot plantsல பாத்தீங்கன்னா கேம்பியம் பிரசன்ஸ் இருக்கும் டைகாட் ரூட் அண்ட் ஸ்டெம்ல. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கேம்பியம்ன்றது இட்ஸ் அ லேயர் ஆஃப் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். அதுதான் செகண்டரி growthக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பிரைமரி ரூட்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுதான் இட்ஸ் செகண்டரி ஆர் லேட்டரல் ரூட்ஸ். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இட்ஸ் கேம்பியம். இது டைகாட் ரூட் அண்ட் ஸ்டெம்ல இருக்கும், வேற மோனோகாட் ரூட் அண்ட் ஸ்டெம்ல கேம்பியம் பிரசன்ஸ் இருக்காது. யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஓகே, so outermost layer of dicot root, this is the transverse section of the dicot root, sunflower root. Okay, so idla outermost layer it is called as the epiblema. So in the many of the cells of epiblema pathina in the form of unicellular root hairs protrude ஆயிருக்கும். so adukku கீழ பாத்தீங்கன்னா cortex இருக்கும். இந்த cortexன்றது several layers of thin walled parenchyma cells with intracellular spaces. அதாவது செல்ஸ்க்கு நடுவுல இருக்க ஸ்பேசஸ் தான் we call it as the intracellular spaces. parenchyma cellsன்றது it is a most common type of plant cell. Okay, unstructured cells இருக்கும். Okay, அதோட பாத்தீங்கன்னா கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் லேயர் தான் எண்டோடர்மஸ். இந்த எண்டோடர்மஸ் சிங்கிள் லேயர்டு பேரல் ஷேப்டு செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும் வித்தவுட் எனி இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேசஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸும் இருக்காது இங்க இருக்க மாதிரி. அண்ட் இந்த எண்டோடர்மஸோட செல் வால்ல வேக்சி கவரிங் சுபரின் அப்படின்ற ஒரு வேக்சி கவரினால கவர் ஆயிருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் in the endodermis which is made up of waxy material suberin. Okay, அண்ட் பெரிசைக்கிள்ன்றது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல திக் வால்டு பேரன்கைமா செல்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இதுல தின் வால்டு கார்டெக்ஸ்ல தின் வால்டு பேரன்கைமா செல்ஸ், வேற பெரிசைக்கிள்ல திக் வால்டு பேரன்கைமா செல்ஸ். அண்ட் லேட்ரல் அண்ட் வாஸ்குலார் கேம்பியம் ஃபார்மேஷன் டியூரிங் த செகண்டரி growth டேக்ஸ் பிளேஸ் இன் தீஸ் செல்ஸ். ஸோ லேட்ரல் ரூட்ஸ்னா நான் சொன்னேன் ஒரு பிரைமரி ரூட்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது தான் லேட்ரல் ரூட். அண்ட் வாஸ்குலார் கேம்பியம்ன்றது இட்ஸ் அ லேயர் ஆஃப் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். அதெல்லாம் எங்க ஃபார்ம் ஆகும்னா இந்த பெரிசைக்கிள்ல இருக்கிற இந்த திக் வால்டு பேரன்கைமாட்ட செல்ஸ்ல இருந்தா ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பித்துன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் த சென்ட்ரல் ரீஜியன் ஆஃப் த ரூட். இதுதான் பித்துன்னு சொல்லுவோம். இது டைகாட் ரூட்ல ஸ்மால் அண்ட் இன்கான்ஸ்பிக்யூவஸா இருக்கும். இன்கான்ஸ்பிக்யூவஸ்னா நாட் ஈஸிலி சீன், அதுதான் இன்கான்ஸ்பிக்யூவஸ்னு சொல்லுவோம். ஓகே, கன்ஜக்டிவ் டிஷ்யூன்றது என்னன்னா parenchyma cells located between xylem and phloem. So xylem and phloemன்றது vascular bundle, it will together constitute the vascular bundle நம்ம last video tissue systemலயே பார்த்தோம். அண்ட் இந்த xylem and phloemக்கு நடுவுல பிரசன்ட் ஆயிருக்கிற பேரன்கைமா செல்ஸ் தான் இட் இஸ் கால்ட் கன்ஜக்டிவ் டிஷ்யூ. ஓகே, டைகாட் ரூட்ல பாத்தீங்கன்னா 2 to 4 xylem and phloem பேச்சஸ் இருக்கும். லேட்டர் கேம்பியம் ரிங் இட் வில் டெவலப் பிட்வீன் xylem and phloem. ஸோ கேம்பியம்ன்றது இட்ஸ் லேயர் ஆஃப் ஆக்டிவ்லி டிவைடிங் செல். ஓகே, ஸோ ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேடியல் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். இதுதான் xylem, இது phloem. ஓகே, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் ரூட்ஸ்ல. வாஸ்குலார் பண்டிலோட அரேஞ்ச்மெண்ட் இதுல இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரேடியல் டைப்பா இருக்கும். அண்ட் ஸ்டீல்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் த டிஷ்யூ ஆன் தி இன்னர் சைட் ஆஃப் தி எண்டோடர்மஸ், பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், பித், இதெல்லாம் டுகெதர் இட் வில் கான்ஸ்டிடியூட் த ஸ்டீல். அதாவது இந்த எண்டோடர்மஸ்குள்ள இருக்கிற இந்த பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில் அண்ட் பித் டுகெதர் கான்ஸ்டிடியூட் தி ஸ்ட்ரக்சர் கால்ட் ஸ்டீல். ஓகே, ஸோ நம்ம டைகாட் ரூட்ல என்ன பார்த்தோம், அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயரை எபிப்ளமான்னு சொல்லுவோம். ஸோ அதுல யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு கீழே
several layers of single thin walled parenchyma cells இருக்கும், அதான் cortex. And innermost layer of the cortex தான் endodermis. இந்த endodermis வந்து single layer of barrel shaped cellsனால ஃபார்ம் ஆயிருக்கும். And இதுல waxy coating, சுபரின்ற waxy coating in the form of Casparian strips present ஆயிருக்கும். ஓகே, அது எதுக்காகனா வாட்டர் வந்து இந்த ஸ்டீல்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறதுக்காக, வாட்டர் இம்பர்மியபிளா இருக்கிறதுக்காண்டி. ஓகே, ஸோ ஸ்டீல்ன்றது என்னது, இந்த வாஸ்குலார் பண்டில் அண்ட் இந்த பெரிசைக்கிள் அண்ட் பித் டுகெதர் கான்ஸ்டிடியூட் தி ஸ்டீல்னு பார்த்தோம். அண்ட் ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேடியல் டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ரேடியல் டைப்னா ஆல்டர்னேட் மேனர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். வாஸ்குலார் பண்டில்னா xylem and phloem is together constitute the vascular bundle. Okay, so இதுல protoxylem metaxylemனு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த protoxylemன்றது it's a first formed xylem, metaxylemன்றது later formed xylem. Okay, so this is about the dicot root. Next monocot root பார்த்தோம்னா இதுலயும் வந்து அனட்டாமி வந்து டைகாட் ரூட் மாதிரி சேமா தான் இருக்கும், சிமிலரா இருக்கும் மெனி ஆஸ்பெக்ட்ஸ்ல. அண்ட் இதுலயும் எபிடர்மஸ் இருக்கும், கார்டெக்ஸ் இருக்கும், எண்டோடர்மஸ் இருக்கும், பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில்ஸ் அண்ட் பித் பிரசன்ட் ஆயிருக்கும். என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு பார்த்தோம்னா டைகாட் ரூட்ல 2 to 4 xylem and phloem patches தான் இருக்கும்னு பார்த்தோம். whereas monocot rootல xylem bundles will be usually more than 6 இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத பாலிஆர்ச்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி இதுல வந்து பித் வந்து லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டா இருக்கும். அதுல வந்து ஸ்மால் அண்ட் இன்கான்ஸ்பிகுவஸ்னு பார்த்தோம், தட் இஸ் நாட் ஈஸிலி சீன்னு பார்த்தோம் டைகாட் ரூட்ல. வேற மோனோகாட் ரூட்ஸ்ல லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டு. ஓகே, ஸோ இதுல கேம்பியம் பிரசன்ஸ் இருக்காதுன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மோனோகாட்ஸ்ல. ஸோ கேம்பியம் பிரசன்ஸ் இல்லாததுனால நோ செகண்டரி growth. ஓகே, ஸோ டைகாட் ரூட், மோனோகாட் ரூட் பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to see about dicot stem. So this is the transverse section of dicot stem. So dicot stem லையும் பாத்தீங்கன்னா epidermis தான் the outermost protective layer of the stem, and it is covered with a thin layer of cuticle. Cuticleன்றது it's a thick waxy layer. Okay, water loss prevent பண்றதுக்காக thick waxy layer இருக்கும், அதுதான் cuticle. And it may be a trichomes and a few stomata. So trichomes இருக்கும், few stomata இருக்கும்ன்றாங்க. trichomesன்றது it's a plant hair, stemல இருக்க plant hair தான் trichomes. ஓகே, ஸோ இந்த எபிடர்மிஸ்க்கு கீழே வந்து கார்டெக்ஸ் இருக்கும். இந்த கார்டெக்ஸ் வந்து எதுக்கு நடுவுல பிரசன்ட் ஆயிருக்கும்னா இந்த எபிடர்மிஸ்க்கும் இந்த பெரிசைக்கிள்க்கும் நடுவுல இருக்கிற செல்ஸ் தான் கார்டெக்ஸ். இது 3 சப்சோன்ஸா இருக்கு, ஹைப்போடர்மிஸ், கார்டிகல் லேயர், எண்டோடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ் பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் few layers of coloncymatous cells just below the epidermis. and இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா it will provide mechanical strength to the young stem. okay, ஸோ கார்டிகல் லேயர்ஸ்ன்றது இந்த ஹைப்போடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது. இது வந்து இட் வில் பி மேட் அப் ஆஃப் parenchyma cells, round thin walled parenchyma cells with intracellular spaces. And endodermis அதுக்கு கீழே inner most layer of the cortex தான் endodermis. and இந்த endodermisல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ச் கிரெயின்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இட் வில் பி ரிச் இன் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். அந்த லேயரை we call it as the starch sheath. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெரிசைக்கிள் பிரசன்ட் ஆயிருக்கும், present on the inner side of the endodermis and above the present on the inner side of the endodermis and above the phloem. So inner side of the endodermis and above the phloem in the form of semilunar patches of sclerenchyma cells. semilunar patches னு ஏன் சொல்றோம்னா இது வந்து கண்டினியூஸ் லேயரா இல்லாம இந்த மாதிரி crescent shapedல இருக்கிறதுனால semilunar patches of sclerenchyma cells ஆல ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. and medullary raceன்றது in between vascular bundles few layers of ஸோ இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு இன் பிட்வீன் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் parenchyma cells இருக்கும். அது வந்து ரேடியலி இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறத மெடுல்லரி ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டைகாட் ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா இந்த வாஸ்குலார் பண்டில்னா என்ன சொன்னா xylem and phloem. ஸோ இந்த வாஸ்குலார் பண்டிலோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ரிங் ஷேப்டுல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி. ஓகேயா, ஸோ வாஸ்குலார் பண்டில், லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் வந்து ரிங் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ரிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இட்ஸ் a characteristic of dicot stem. ஈச் வாஸ்குலார் பண்டில் பாத்தீங்கன்னா கான்ஜாயிண்டா இருக்கும், ஓப்பன் அண்ட் வித் என்டார்ச் புரோட்டோசைலம். ஸோ வாஸ்குலார் பண்டில் ஒரு இது வந்து சிங்கிள் வாஸ்குலார் பண்டில். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும்னா கான்ஜாயிண்டா இருக்கும். நம்ம வந்து ரூட்ல ரேடியல்னு பார்த்தோம், வேற ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா ஸ்டெம் அண்ட் லீஃப்ல வந்து கான்ஜாயிண்டா இருக்கும். கான்ஜாயின்ட்றது இந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் ஓப்பன் எப்படி சொல்லுவோம்னா இந்த கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அது ஓப்பன்னு சொல்லுவோம், கேம்பியம் இல்லைன்னா
க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல வந்து வித் என்டார்ச் கான்ஜாயிண்ட் ஓப்பன் அண்ட் வித் என்டார்ச் புரோட்டோசைலம்னு கொடுத்துருக்காங்க. என்டார்ச் புரோட்டோசைலம்னா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஜைலம் தான் புரோட்டோசைலம்னு சொன்னேன். என்டார்ச்ன்றது இந்த புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது பித்து தான் சென்டர்ல இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி சென்டர் ரீஜியன் ஆஃப் தி ஸ்டெம் தான் பித்து. ஸோ டுவர்ட்ஸ் த பித் இந்த புரோட்டோசைலம் இருந்ததுன்னா அதை என்டார்ச் புரோட்டோசைலம்னு சொல்வோம். ஓகே, ஸோ பித்துன்றது தான் இட்ஸ் தி large number of rounded parenchyma cells with large intracellular spaces which occupies the central portion of the stem. Okay, இதுதான் வந்து டைகாட் ஸ்டெம். ஓகே, டைகாட் ஸ்டெம் பத்தி நம்ம டீடைலா பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் இருக்கும், அதுல வந்து கியூட்டிக்கல் திக் வேக்சி லேயர் இருக்கும், அது ட்ரைகோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் ஃபியூ ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோம். ட்ரைகோம்ஸ்ன்றது இட்ஸ் அ பிளான்ட் ஹேர் அண்ட் பிலோ எபிடர்மிஸ் கார்டெக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். கார்டெக்ஸ்ல வந்து 3 சப்சோன்ஸ் இருக்கு which is hypodermis. Hypodermis தான் it is made up of collenchyma cells. Collenchyma cells வந்து it will provide mechanical strength to the stem னு பார்த்தோம். அதுக்கு கீழே cortical layer, அது வந்து it will be made up of இந்த மாதிரி intracellular space உள்ள parenchyma cellsனால ஃபார்ம் ஆயிருக்கும், thin walled parenchyma cells. and அதுக்கு கீழே innermost layer of the cortex தான் it is endodermis. இந்த endodermisல வந்து நிறைய starch grains present ஆயிருக்கும். it will be rich in starch grains, அதனால அதை starch sheath னு சொல்லுவோம். ஸோ inner side of the endodermis and above the phloem pericycle இருக்கும். இதுல இருக்கிறது வந்து sclerenchyma cells semilunar patches அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ செமிலூனார் பேச்சஸ் ஆஃப் sclerenchyma cells வந்து பெரிசைக்கிள்ல இருக்கும். அண்ட் கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும் டைகாட் ரூட்ல டைகாட் ஸ்டெம்ல which helps in secondary growth. கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா the vascular bundle is called as the open vascular bundle. ஓகே, ஸோ இந்த வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவுல ரேடியலி அரேஞ்ச்டு ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் parenchyma cells இருக்கும், அதை தான் we call it as the medullary rays. ஓகே, ஸோ இதுல வந்து ரிங் ஷேப்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் இருக்கும். டைகாட் ஸ்டெம்ல ரிங் ஷேப்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் இருக்கும். ஓகே, சென்ட்ரல் ரீஜியன் ஆஃப் தி வாஸ்குலார் பண்டில் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரல் ரீஜியன் ஆன் த ஸ்டெம் வந்து பித்துன்னு சொல்லுவோம். இது வந்து parenchyma cellsனால இது ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, லார்ஜ் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேசஸ் உள்ள parenchyma cellsனால இந்த பித் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் டைகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் மோனோகாட் ஸ்டெம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அதுல டிஸ்டிங்டா 3 சப்சோன்ஸ் இருக்கும்னு பார்த்தோம் கார்டெக்ஸ்ல. இதுல வந்து ஹைப்போடர்மிஸ் தான் இருக்கும் which is sclerenchymatous hypodermis இருக்கும். அதுல டைகாட் ஸ்டெம்ல collenchymatous hypodermis பார்த்தோம், இதுல sclerenchymatous hypodermis. அண்ட் வாஸ்குலார் பண்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேட்டரா இருக்கும். அண்ட் எல்லா வாஸ்குலார் பண்டிலும் இட் இஸ் சரௌண்டட் பை sclerenchymatous bundle sheath. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு நடுவுல லார்ஜ் கான்ஸ்பிக்யூவஸ், அதாவது ஈஸிலி சீன் தான் கான்ஸ்பிக்யூவஸ்ன்னு சொல்லியிருந்தேன், parenchymatous கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கும் இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு நடுவுல. ஓகே, பெரிஃபரல் வாஸ்குலார் பண்டில்ஸ் பாத்தீங்கன்னா பெரிஃபரல்னா இது எல்லாமே வாஸ்குலார் பண்டில்ஸ் ஸ்கேட்டர்டா பிரசன்ட் ஆயிருக்கு. பெரிஃபரல்னா அது பெரிஃபெரி இல்ல இந்த மாதிரி கார்னர்ல இருக்கிறது தான் பெரிஃபரல் வாஸ்குலார் பண்டில். அது இந்த சென்ட்ரலி அரேஞ்ச்டு வாஸ்குலார் பண்டில்ஸோட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி ஸ்மாலர். அண்ட் இந்த வாஸ்குலார் பண்டிலுக்குள்ள வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டி இருக்கும். அந்த மாதிரி மோனோகாட் ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா phloem parenchyma வந்து இட் வில் பி ஆப்சென்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, phloem parenchyma ஆப்சென்டா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி மோனோகாட் ஸ்டெம். ஸோ இது மோனோகாட் ஸ்டெம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், என்னென்ன அதோட டிஷ்யூ ஆர்கனைசேஷன் இருக்கும்ன்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் இது கன்ஜாயின் க்ளோஸ்ட் வாஸ்குலார் பண்டில் இதுல இருக்கிறது. ஏன்னா இதுல வந்து கேம்பியம் பிரசன்ஸ் இருக்காது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி கன்ஜாயின் closed vascular bundle. So dicot stem and monocot stem பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் dicot leaf பத்தி பார்க்க போறோம். So dicot leaf is also known as the dorsiventral leaf. Okay, ஸோ இதான் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் லீஃப். இதுல 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் எபிடர்மிஸ் அண்ட் மீசோஃபில் வாஸ்குலார் சிஸ்டம். எபிடர்மிஸ் பாத்தீங்கன்னா covers both the upper surface and lower surface. upper surface adaxial epidermis னு சொல்லுவோம், lower surface abaxial epidermis னு சொல்லுவோம். இதுல conspicuous cuticle இருக்கும். cuticleனா இட்ஸ் a thick waxy layer, இந்த இதுக்கு மேல இருக்கு இல்லையா அதுதான் cuticle. and abaxial epidermis பாத்தீங்கன்னா generally இதான் abaxial epidermis, lower epidermis. இதுல வந்து more stomata இருக்கும் compared to adaxial epidermis. so lower epidermisல more stomata இருக்கும் than upper epidermis,
பட் ஈவன் அப்பர் எபிடர்மஸ்ல ஸ்டொமேட்டாவே இல்லாம கூட இருக்கும் டைகாட் லீஃப்ல. ஓகே, மீசோஃபில்ன்றது த டிஷ்யூ பிட்வீன் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மஸ். இதுல தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் which plays an important role in photosynthesis. ஓகே, and it is made up of parenchyma cells. இந்த மீசோஃபில்ன்றது இது 2 types of parenchyma cells இருக்கும். palisade parenchyma, spongy parenchyma. இந்த palisade parenchymaன்றது made up of elongated cells, vertically arrange ஆயிருக்கும், parallel to each other இருக்கும். ஓகே, and இந்த spongy parenchyma பாத்தீங்கன்னா round and or oval இருக்கும், loosely arranged இருக்கும். and இந்த மாதிரி எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்னா இந்த பாலிசேட்க்கு கீழே அரேஞ்ச் ஆயிருக்கும் அண்ட் எக்ஸ்டென்ஸ் டு தி லோயர் எபிடர்மஸ், அதாவது அபாக்சியல் எபிடர்மஸ். ஸோ இது லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால இதுக்கு நடுவில் ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். vascular system பாத்தீங்கன்னா it includes vascular bundles which can be seen in the veins and the midrib. so vascular bundle வந்து லீஃப்ல இந்த மாதிரி veins and midribல தான் present ஆயிருக்கும். so இந்த veins ஓட சைஸ் பொறுத்து தான் இந்த சைஸ் ஆஃப் தி vascular bundle இருக்கும். இந்த veins இந்த dicot leafல பாத்தீங்கன்னா reticulate venation இருக்கும்னு ஆல்ரெடி மார்ஃபாலஜில பார்த்திருக்கோம். so the veins vary in thickness in the reticulate venation of the dicot leaves. ஓகே, இந்த சைஸ் இந்த வெயின்ஸோட சைஸை பொறுத்து வாஸ்குலார் பண்டலோட சைஸும் வேரி ஆகும். ஸோ இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து இட் இஸ் சரௌண்டட் பை எ லேயர் ஆஃப் திக் வால்ட் பண்டில் ஷீட் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி திக் வால்ட் பண்டில் ஷீட் செல்ஸ்னால சரௌண்ட் ஆயிருக்கும். ஸோ டைகாட் லீஃப்ல என்ன பார்த்தோம், எபிடர்மஸ் இருக்கும், 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு எபிடர்மஸ், ஸோ அதுல வந்து அப்பர் சர்ஃபேஸ் வந்து அடாக்சியல் எபிடர்மஸ், லோயர் சர்ஃபேஸ் அபாக்சியல் எபிடர்மஸ். டைகாட் லீஃப்ல அபாக்சியல் லோயர் எபிடர்மஸ்ல தான் ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் மீசோஃபில். இந்த 2 லேயருக்கும் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மஸ்க்கு நடுவுல இருக்கிறது மீசோஃபில். அண்ட் மீசோஃபில் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் 2 types of parenchyma cells, palisade parenchyma and spongy parenchyma. and இந்த மீசோஃபில்ல தான் பாத்தீங்கன்னா குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கும் which இதுல தான் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸோ குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், அதுல தான் குளோரோஃபில் இருக்கும். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் தான் இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் போட்டோசிந்தசிஸ். ஸோ பாலிசேட் பேரன்கைமா செல்ஸ் வந்து இந்த மாதிரி எலாங்கேட்டடா இருக்கும், வெர்டிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்கும், பேரலல் டு ஈச் அதரா இருக்கும். வேற ஸ்பாஞ்சி பேரன்கைமா பார்த்தீங்கன்னா லூஸ்லி அரேஞ்ச் ரவுண்ட் ஆர் ஓவல் ஷேப்டு செல்ஸா இருக்கும். ஸோ லூஸ்லி அரேஞ்சுன்றதுனால லார்ஜ் இன்ட்ரஸ்ட் செல்லுலார் ஸ்பேசஸ் ஆர் ஏர் கேவிட்டி வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஸ்பாஞ்சி மீசோஃபில் வந்து இட் வில் பி below the palisade cells and towards the lower epidermis ன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ எபிடர்மஸ், மீசோஃபில், தென் வாஸ்குலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் தி வெயின்ஸை பொறுத்து தான் சைஸ் ஆஃப் த வாஸ்குலார் பண்டில் இருக்கும். அண்ட் இந்த வாஸ்குலார் பண்டில் வந்து இட் இஸ் சரௌண்டட் பை அ பண்டில் ஷீத் செல்ஸ், இந்த செல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டைகாட் லீஃப். நெக்ஸ்ட் மோனோகாட் லீஃப் வந்து ஐசோபைலேட்ரல் லீஃப்னு சொல்லுவோம். இதோட அனட்டாமி வந்து இட் வில் பி சிமிலர் டு தட் ஆஃப் தி டார்சிவென்ட்ரல் லீஃப் இன் மெனி வேஸ். பட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஐசோபைலேட்ரல்ல இந்த ஸ்டொமேட்டா வந்து 2த்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். அதுல வந்து மோஸ்ட்லி அபாக்சியல்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும் பார்த்தோம் டைகாட் லீஃப்ல. வேரஸ் மோனோகாட் லீஃப்ல வந்து போத் அடாக்சியல் அண்ட் அபாக்சியல் 2த்துலயுமே ஸ்டோமா பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் மீசோஃபில் வந்து பாலிசட் அண்ட் ஸ்பாஞ்சின் டிஃபரன்ஷியேட் ஆகிருக்காது மோனோகாட்ல. ஸோ டிஃபரன்ஷியேட் ஆகாம மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்து புல்லிஃபார்ம் செல்ஸ்னு ஒன்று மோனோகாட் லீஃப்ல பிரசன்ட் ஆயிருக்கும். வேரஸ் இது வந்து டைகாட் லீஃப்ல இருக்காது. புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து கிராசஸோட லீஃப்ல, கிராசஸ் வந்து இட்ஸ் அ மோனோகாட். ஸோ இந்த மோனோகாட் லீஃப்ல பாத்தீங்கன்னா சர்டைன் இந்த அடாக்சியல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அப்பர் எபிடர்மஸ், இந்த செல்ஸ் வந்து மாடிஃபை ஆகி லார்ஜ் கலர்லெஸ் செல்ஸா மாடிஃபை ஆகும். அதுதான் வந்து புல்லிஃபார்ம் செல்ஸ். இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா வாட்டர் லாஸை மினிமைஸ் பண்றதுக்காண்டி லீஃபை வந்து இன்வெர்ட்ஸ் கேர்ல் பண்ணும். ஸோ ஃபிளாசிட் கண்டிஷன்ல, அதாவது வாட்டர் எனஃபா இல்லாத கண்டிஷன்ல இன்வெர்ட்ஸ் லீஃபை கேர்ல் பண்ணி வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது. அண்ட் when turgid, அதாவது enough water, அதிகமான வாட்டர் இருக்கும்போது it will expose the leaf surface. Okay, இதுதான் the function of the bulliform cells. This is very important in NEET perspective. Okay, so this is about the key differences. And another key difference பாத்தீங்கன்னா நம்ம டைகாட் லீஃப்ல வந்து ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்கும்னு சொன்னோம். வேறஸ் மோனோகாட் லீஃப்ல இந்த மாதிரி parallel வெனேஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து parallel venation in monocot leaves is reflected in the near similar sizes of vascular bundles. ஸோ இது மோஸ்ட்லி இந்த வெயின் சிமிலரா இருக்கிறதுனால வாஸ்குலார் பண்டில்ஸோட சைஸும் சிமிலரா இருக்கும். எக்ஸப்ட் மெயின் வெயினை தவிர மற்ற வெயின்ஸ்ல இருக்க வாஸ்குலார் பண்டில்ஸ் இட் வில் பி சிமிலர்.
Okay, so this is about the monocot or isobilateral leaf. So monocot and dicot leaf பத்தி பார்த்துட்டோம். So இந்த வீடியோல we studied about dicot and monocot root, dicot and monocot stem and dicot and monocot leaf பத்தி பார்த்தோம். ஸோ இதுல நீட் ஆஸ்பெக்ட்ல என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டைகாட் ரூட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து என்ன வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், சுபரின் இருக்கும், இது எதுல பிரசன்ட் ஆயிருக்கும், எண்டோடர்மஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும், அது இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வாஸ்குலார் கேம்பியம் வந்து எந்த செல்ஸ்ல இருந்து க்ரோ ஆகும், இந்த பெரிசைக்கிள் செல்ஸ் ஆஃப் தி ரூட். ஓகே, டைகாட் ரூட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் மோனோகாட் ரூட் இதுல வந்து ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. டைகாட் ஸ்டெம் எல்லாமே இதுல 3 சப்சோன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் மோனோகாட் ஸ்டெம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா எதுல ஆப்சென்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதோட ஃபீச்சர்ஸை கொடுத்து எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோனோகாட் ஸ்டெம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் நீட் பர்ஸ்பெக்டிவ். தென் இந்த அபாக்சியல் எபிடர்மஸ்ல மோர் ஸ்டொமேட்டா இருக்கும். நீட் 2024ல கேட்டிருக்காங்க. டைகாட் லீஃப்ல எதுல ஸ்டொமேட்டா இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பர்ஸ்பெக்டிவ். அண்ட் இன்வெர்ட்ஸ் வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புல்லிஃபார்ம் செல்ஸோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அபவுட் தி anatomy of dicot and monocot plants. Now let's see about the summary. So comparison dicot and monocot roots க்கு பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே சேமா இருக்கும். the only difference is இதுல vascular bundle வந்து fewer bundles இருக்கும் டைகாட் ரூட்ல, whereas monocot rootsல more vascular bundles இருக்கும். இன்னொன்னு இதுல cambium present ஆயிருக்கும், இதுல cambium present ஆயிருக்காது. அண்ட் இதுல வந்து பித் வந்து ஸ்மால் ஆர் இன்கான்ஸ்பிகுவஸா இருக்கும்னு பார்த்தோம். இதுல லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டுன்னு பார்த்தோம். ஓகே, திஸ் இஸ் between dicot and monocot root. நெக்ஸ்ட் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா எபிடர்மஸ் வந்து சேம், பட் இதுல கியூட்டிக்கல் இருக்கும், இதுல அதெல்லாம் இருக்காது. அண்ட் கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 சப்சோன்ஸா இருக்கும், இதுல வந்து டிஸ்டிங்டா இருக்காதுன்னு பார்த்தோம். இதுல வந்து ஹைப்போடர்மஸ் மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தோம். வாஸ்குலார் பண்டல்ஸ் பாத்தீங்கன்னா ரிங் ஷேப்டுல ஓப்பனா இருக்கும், ஓப்பன்னா கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும், கன்ஜாயிண்ட் பேட்டர்ன்ல இருக்கும். வேறஸ் மோனோகாட்ல பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர்டா இருக்கும்னு பார்த்தோம், க்ளோஸ்ட் கேம்பியம் பிரசன்ஸ் இருக்காதுன்னு பார்த்தோம். கேம்பியம் பிரசன்ட் ஆப்சென்ட். பித் வந்து இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், இதுல வந்து ப்ராமினென்ட்டா இருக்காது. மோனோகாட் ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கும், பித் வந்து ப்ராமினென்ட்டா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப்ல பார்த்தோம்னா எபிடர்மஸ்ல வந்து இந்த அப்பர் அண்ட் லோயர் இதுல வந்து ஸ்டொமேட்டா வந்து லோயர் எபிடர்மஸ்ல தான் இருக்கும்னு பார்த்தோம் மோஸ்ட்லி. இதுல வந்து போத் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மஸ், அதாவது அடாக்சியல் அபாக்சியல் ரெண்டுத்துலயுமே ஸ்டொமேட்டா இருக்கும்னு பார்த்தோம். மீசோஃபில் வந்து இதுல பாலிசெட் ஸ்பாஞ்சின்னு டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும், இதுல டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காது. வாஸ்குலார் பண்டில்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்கும், இதுல பேரலல் வெனேஷன் இருக்கும். புல்லிஃபார்ம் செல்ஸ் டைகாட் லீஃப்ல இருக்காது, வேறஸ் கிராஸ் லீவ்ஸ் மோனோகாட் லீவ்ஸ்ல வந்து புல்லிஃபார்ம் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், which helps in leaf folding. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.